ஓகே ஓகே. ஐ எம் இன். ஓகே, என்ன சொல்லணும்? ஐ எம் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, எல்லாம் புரிஞ்சா? இப்போ உங்களுடைய வகுப்பு சரிங்களா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லணும் சரிங்களா. ஐ எம் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, புரிஞ்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் வயசு சொல்ல போகிறீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன உங்களுடைய வயசு என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் 24 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஐ ஆம் 24. உதாரணத்துக்கு இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஐ ஆம் 12 அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, எழுதி பார்ப்போம். உங்கள் வயசு எழுதிக்கோங்க. ஐ ஆம் போட்டு உங்கள் வயசு நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, குட் மார்னிங் எழுத சொல்லியிருக்கீங்களா? ஓகே 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 ஓகே, ரைட் டவுன். Today the small notebook has been donated by Sindhuran College. ஓகே, எழுதுங்க அப்புறம் பேசு. ஓகே, எழுதிட்டீங்களா? சொல்லிட்டு என்ன சொல்லணும்? ஒர்க் டன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓகே, சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? ஓகே, ஓகே. எல்லாருக்கும் உங்கள் வயசு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இது வந்து லேட்டஸ்ட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஓல்டு இங்கிலீஷ்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னா மை ஏஜ் இஸ் 24, ஐ எம் 24 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஆனால் புதுசாக இப்போ எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க? இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஐ எம் 24, ஐ எம் 19, ஐ எம் 13, ஐ எம் 100. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ ஒரு ஆள் கேட்டலாமே. வாட் இஸ் யுவர் ஏஜ் பாப்பா? ஐ எம் 14. ஓகே, what is your age? Okay, what is your age? Okay, தம்பி, what is your age? I am சத்யவேலா. உன் வயசு என்னன்னு கேட்டேன்டா. உன் வயசு என்னன்னு கேட்டேன். வயசே மறந்துட்டியா? 10. சரி, அப்படின்னா என்ன சொல்லணும்? I am 10 அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? I am 10. Okay, so shall we go? பத்திரமா இல்லை, நீங்களாம் பத்திரம் மாதிரி. பத்திரம்னா என்னது? வீட்டு பத்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இடத்து பத்திரம். பத்திரம் மட்டும் தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்களாம் எங்களுக்கு சொக்க தாங்கும். நீங்களாம் எங்களுக்கு எப்படி தாங்கும்? சொக்க தாங்கும். எத்தனை பேர் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை தங்கம்னு கூப்பிடுறாங்க? தங்கம்னு கூப்பிடுறாங்க. உன்னை தங்கம்னு கூப்பிடுறாங்க. ஆனால் உன் பேர் என்ன? பிரின்ஸி வந்து அவங்க வீட்டில் தங்கம்னு கூப்பிடுறாங்க. உன்னை தங்கம்னு கூப்பிடுறாங்களா? டெய்லி கூப்பிடுவாங்களா? வாரத்தில் ஒரு நாளைக்கு? சரி, கோவம் வந்து அப்புறம் எப்படி கூப்பிடுவான்னு தெரியாது. அது அப்புறம் பேசிக்கலாம். சார் சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்டாம்ப்னா என்னது? தபாலில் ஓட்டுறது கிடையாது. அது ஒரு அர்த்தம். கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ஸ்டாம்ப் தான். உங்களை சில வேலை ஸ்டாம்ப் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் பேசிக்கலாம். சரி, இப்போ பாய்ஸில் யார் தங்கம்னு சொன்னது? பேரண்ட்ஸ். ரைட். வாரத்தில் ஒரு நாளா? டெய்லியுமா? டெய்லி 24 மணி நேரமும் ராத்திரி 1 மணிக்கும் எழுப்பி போட்டு தங்கம் அப்படிம்பாங்க. அப்படிமா சில வேலை மம்மி ராத்திரியில் ஒன்று எழுப்பி போட்டு மம்மி பார்த்தீங்கன்னா மம்மி பட்டத்தலையோட அப்படி ஒன்று எந்த அப்படின்னாங்கண்ணா பார்த்துட்டு எப்படி இருக்கும்? மம்மி பார்க்குறப்போ தாயை பார்த்தா பேய் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ராத்திரில எத்தனை பேருக்கு கனவு வரும் பார்த்தீங்களா? ரைட். கனவுலயே பெட்லயே உச்சா போயிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு துணி துவைக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு நேரம் தெரியும். ஆனா டெய்லி ஒரு கனவு வரும். பிரின்ஸுக்கு டெய்லி கனவா? வாரத்துல ஒரு நாள் பேய நினைச்சிட்டு படுத்தோம்னா நாய் வருமோ? பேயதான் வரும். ஆமா, பண்ணி பேய நினைச்சிட்டு படுத்தா வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வீடியோ எடுக்கலாம். How is the reading habit going on here? இல்ல யாருடைய காலேஜ் நேம் எழுதி இருக்கு?
செந்தூரான் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, குட். நீங்கெல்லாம் இப்ப குட்டீஸ் இல்லையா? ஆனா பெரிய பிள்ளைகளா வளர்ந்த பிறகு எங்க போகணும்? காலேஜஸ் படிக்க போகணும். திருமயத்துல நிறைய காலேஜஸ் இருக்கு. எல்லா காலேஜஸும் எனக்கு நல்லா தெரியும். எல்லா காலேஜஸோட லெக்சரர்ஸும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குன்னு தெரிஞ்ச உடனே செந்தூரான் காலேஜ் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த நோட் பேட் என்ன செஞ்சிருக்காங்க? நமக்கு ஒரு டொனேட்டா பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க நம்மளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. God bless செந்தூரான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். God bless செந்தூரான் காலேஜ். ஓகே, தேங்க் யூ. Go and sit in your place. சரி, அடுத்தது பேனா கொடுத்துருக்காங்களா? சின்ன பேனா தான், ஒரு 4 நாளைக்கு எழுதுறதுக்கு அது இருந்தா போதும். சரியா? இதை தொலைச்சிடக்கூட பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு வரணும். இன்னைக்கு எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்பெஷலா நடத்த போறாங்க. சரியா? நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். சரியா? அது குறிப்பெடுக்கிறதுக்கு தேவைப்படுறதுக்கு நோட் என்ன செஞ்சுக்கணும்? பேனாவும் கையில வச்சுக்கணும். காலையில சாப்பிட்டுட்டீங்களா? காலையில சாப்பிட்டதுக்கு என்ன சாப்பாடு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? முனியல்லையா? பிரேக். நான் முனியல்லைங்கிறது ஹோட்டலுக்கு. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் அது பேர் என்னது? பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் சாப்பிடுறதுக்கு லஞ்ச், நைட் சாப்பிடுறதுக்கு டின்னர். குட். நேத்து நீங்க தானே உட்கார்ந்திருந்த. குட். அவன் நல்ல ட்ரெஸ், இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறான். கம்பி ஸ்மார்ட்டா வந்திருக்கிறான். பாத்தியா? குட். இந்த ஸ்மார்ட் பாய்ன்னு சொல்றது. இவன் எப்படிப்பட்ட பாய்? ஸ்மார்ட் பாய். நல்ல நேத்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஷர்ட் சூப்பரா வெயிலுக்கு அந்த மாதிரி போட்டு வந்துருக்கான். இல்லைங்களா? காத்தோட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது மூஞ்சி பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு? ஃப்ரெஷ்ஷோட கிடையாது, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறான். ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கலாம். சிரிக்கிறான். பாத்தியா? இருக்கிற 32 பல்லு அப்படியே தெரியுது. ஆனா அதுல ஒண்ணு காணன்னு நினைக்கிறேன். நல்ல சிரிப்பாக்கலாம். 32ல 1 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளவு? 31. அதனால ஒரு 31 பல்லு இருக்குது. ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள என்ன செஞ்சிடும்? அந்த பல்லு அவனுக்கு என்ன செஞ்சிடும்? அடுத்தது இன்ட்ரெஸ்டோட இருக்கிறான். பாத்தீங்களா? பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆனது. ரெண்டாவது சுட்டி பையனா இருப்பான் போடுறது. பயங்கர துருதுருன்னு இருப்பான் போடுறது. இல்லையா? சரி, இதே மாதிரி நீங்க ட்ரெஸ் புதுசா போட்டு வந்தாங்களா கை தூக்கி பார்க்கலாம். குட். காலையில நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தவங்க கை தூக்கி பார்க்கலாம். குட். ஸ்கூலுக்கு போறப்ப எப்படி வரணும்? நல்லா ஃப்ரெஷ்ஷா, ஹேண்ட்ஸ் டவுன். சார், இந்த நல்லா நீட்டா வரவங்க எல்லாம் செலக்ட் பண்ணுங்களேன். நீட்டா அப்பியரன்ஸா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் பாய் கேர்ள்னு நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, யூ ஆர் a good boy. இவனுக்கு எல்லாரும் கை தட்டு பார்க்கலாம். இப்ப சார் இங்கிலீஷ் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கெஸ்ட் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருப்பாங்க. சரியா? இன்னைக்கு ஒருத்தர் நிருபர் ஒருவர், பேப்பர் நிருபர், உங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டு நேத்து நியூஸே அதிகமாக டிவியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இன்னைக்கு நைட் போட்டுருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபேஸ்லாம் டிவியில் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? எல்லாம் கை தூக்கி பார்க்கலாம். மை ஃபேஸ் வில் கம் இன் டிவி. சரி, இப்போ நமக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ரெடியாக இருக்கு. சார், இப்போ ஆரம்பிச்சிடுறீங்களா? 3rd point, I am 24. இதெல்லாம் ஆரம்பிக்கணுமா? ஓகே, கம்.